மெட்ராஸ் ரெட் கோர்ஸ் எத்தனை ஆண்டு காலம் யாரும் கை வைக்க முடியாததை நம்முடைய முதலமைச்சர் கை வைத்திருக்கிறார்கள். மொத்தம் 160 ஏக்கர். அதே போல தோட்டக்கலை சங்கம் எத்தனை ஆண்டு கால போராட்டம். இன்னைக்கு பார்க் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கம் ரோட்டில் நம்மளாலே போக முடியல, அவ்வளோ டிராபிக். தோட்டக்கலை சங்கம், ரேஸ்கோஸ், இது போன்று என்ன. அதே மாதிரி ஊட்டியில் ரேஸ்கோஸ், இந்த இடங்களெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பயன்பாட்டுக்கு, பொதுமக்களுடைய தனியாருக்கு இல்லாமல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும். அதுவும் பொழுதுபோக்காக இடங்கமாக இருக்க வேண்டும், பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த துறை உதவியாக இருக்கிறது. 4 ஆண்டு காலத்தில் அரசாங்கம் வந்த பிறகு மொத்தம் 35,654 ஏக்கர் நிலங்களை நம்முடைய அரசாங்க இடத்தை நாம் கையகப்படுத்தியிருக்கோம். எப்படி HRNC சொல்றாரோ, நான் இடத்தை பிடிச்சேன்னு சொல்றாரோ, அவர் கையகப்படுத்துற மாதிரி வருவாய்த்துறையும் கையகப்படுத்தி மொத்தம் 35,654 ஏக்கரை நாம் இந்த 4 ஆண்டு காலத்தில் கையகப்படுத்தியிருக்கோம். அதன் மதிப்பு 20,325 கோடி ரூபாய். இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ரயில்வே துறை, NH நெடுஞ்சாலைத்துறை போன்றவற்றுக்கெல்லாம் இன்னைக்கு நாங்கள் உடனடியிருந்து இப்பொழுது விரைவுபடுத்தி நமக்கு ரயில்வே பணிகள் வந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை சொன்னா, ரயில்வேல இருந்து நமக்கு உத்தரவு வருகிறது, அதற்குரிய பணம் வந்தால் தான் எல்லையை எடுத்து நம்ம பணம் கொடுக்க முடியும். உத்தரவு இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்குன்னு கொடுத்துறாங்க. அதையெல்லாம் நாங்கள் உடனடியாக எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறைக்கு அதே மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். விமான நிலையத்தை பொறுத்தளவிற்கு மதுரை, கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு முழுவதுமாக நிலம் எடுத்து கொடுத்து எல்லாருக்குமே என்ன, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மதுரை விமான நிலையத்திற்கும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கும் முழுவதுமாக நாங்கள் நிலம் எடுத்து கொடுத்து விட்டோம். கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு 468 ஏக்கர் எடுக்க வேண்டும். அதுல 460 ஏக்கர் நிலம் எடுத்து கொடுத்திருக்கிறோம். இதை விட எந்த அரசாங்கம் வேகமாக செய்ய முடியும்? யாரும் நிலம் எடுக்க போனா யாரும் விடுறாங்க? யாரும் நியாயம் பேசுனா கூட சேலம் வருது, சேலத்தை எடுத்துட்டு இருக்கோம். அது இருக்கு, இது முடிஞ்சதுனால இதை சொல்லியிருக்கோம். இந்த பேப்பர்லாம் வச்சிருக்கோம், ரெடியா வச்சிருக்கோம். நீங்க கேப்பீங்க ரெடியா வச்சிருக்கோம். அதாவது நிலம் எடுக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. அரசியல் ரீதியான பிரச்சனைகள், சமுதாய ரீதியான பிரச்சனைகள், அங்கே வாழ்கிறவர்கள், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாம் கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் சரி செய்து எடுக்கக்கூடியதுக்கு கொஞ்சம் காலதாமம் வருது. அரசாங்கத்தை பொறுத்தளவிற்கு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உரிய தொகை அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் கொடுக்கிறோமே ஒழிய அங்கே வேல்யூஷன், அந்த சப்ரிசார்ஜ் வேல்யூஷன் கொடுப்பதில்லை. நேரடியாக பேசி அதிகப்படியான தொகை கொடுக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன்.